Chapter 4 exercise 4.3 question number 11, 12 and 13க்கான சொல்யூஷனை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 11 ஃபர்ஸ்ட் பார்ப்போம். A trust has 25 members. ஒரு அறக்கட்டளையில் 25 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இவர்களில் 3 அதிகாரிகளை எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம்? How many ways 3 officers can be selected? 3 officers 3 அதிகாரிகளை செலக்ட் பண்ணணும். 25 பேர் இருக்காங்க. 3 அதிகாரிகள் அவங்க ஈக்குவல் கேடட். யாரை முதல்ல செலக்ட் பண்ண கிடையாது. 3 பேர் லிஸ்ட். 3 பேரை சொல்லுங்க அப்படின்னா யாரை முதல் சொல்றோங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது. 3 பேர் யாரார் இருக்காங்க செலக்டட் அப்படின்னா 3 பேரை கொண்ட ஒரு டீமை தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அப்போ 3 ஆஃபீஸர்ஸ் டீமை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து நம்ம 25லேருந்து 3 பேர் கொண்ட ஒரு டீமை செலக்ட் பண்ணுறது தான் நமக்கு இங்கே ரிக்வயர்டு. அதனால் இதில் நம்ம எதை யூஸ் பண்ணோம்னா காம்பினேஷன் தான் யூஸ் பண்ணணும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு சமுக்கான ஆன்சர் 11ல் ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா காம்பினேஷனை யூஸ் பண்ணணும். அதற்கான விடை வந்து என்ன அப்படின்னா 25C3. அவ்வளோதான், 25C3 தான் இதற்கான ஆன்சர். 25 பேர்லேருந்து 3 பேரை செலக்ட் பண்ணுறோம். 3 பேர் கொண்ட ஒரு டீமை செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதற்கான விடை. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி கண்டுபிடிச்சி போடலாம். இதனால் இதுவே நமக்கு எளிதான வகையில் இருக்கனால இதுவே விடையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து இதிலே செகண்ட் பார்ப்போம். இந்த சம்மோட நோக்கம் வந்து என்னென்னா காம்பினேஷனுக்கும் பெர்முட்டேஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்வது தான். வரிசை மாற்றத்திற்கும் சேர்வுகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்வது தான் இந்த சம்மோட நோக்கம். இன் ஹவு மெனி வேஸ் கேன் எ பிரசிடென்ட், வைஸ் பர்சன் அண்ட் எ செக்ரட்டரி பி செலக்டட்? அதுதான் செகண்ட் பார்ட். அதில் என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு தலைவர், ஒரு உபத்தலைவர் மற்றும் ஒரு செயலரை எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு கேட்டுறாங்க. அப்போ ஒவ்வொருத்தலாம் செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணுறவங்க யாருன்னா தலைவர், பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணணும். மொத்தம் இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 25 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு தலைவரை செலக்ட் பண்ணுறோம்னா அவங்களுக்கு 25 சான்சஸ் இருக்கும். அடுத்தது உபத்தலைவர் வைஸ் பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணுறோம்னா அவங்களுக்கு 24 சான்ஸ் தான் இருக்கும். ஏன்னா பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது செக்ரட்டரியை செலக்ட் பண்ணுறோம், ஒரு செயலரை செலக்ட் பண்ணுறோம். அவருக்கு எத்தனை சான்ஸ் வேணும்? 2 பேர் ஏற்கனவே செலக்ட் பண்ணாச்சு. அப்போ 23 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களில் ஒருத்தர் தான் யாருன்னா செக்ரட்டரி, அதாவது செயலாளர். அப்போ 23 தான். இப்போது இதில் 3 வெவ்வேறு பதவிகளை நம்ம செலக்ட் பண்ணுறோம் ஒன்றன் பின் ஒன்றாக. அப்போ வரிசை மாற்றங்கள் இங்கே ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால் நம்ம வந்து 25, 24, 23 இதைத்தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? 25P3ன்னு சொல்லுவோம். அப்போ 3 வெவ்வேறான பதவிக்குரிய நபர்களை இதில் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். அதனால் இதில் நம்பர் ஆஃப் வேஸ் எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா 25P3. அதுக்கான ஆன்சர் 25 × 24 × 23 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் இங்கே பெர்முட்டேஷனை யூஸ் பண்ணுறோங்கிறது காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் அந்த சம்மோட நோக்கம். அது 25C3, இது 25P3. அங்கே 3 ஒரே மாதிரியான அதிகாரிகளை நம்ம செலக்ட் பண்ணுறோம், ஆஃபீஸர்ஸ். இங்கே வந்து வெவ்வேறு பதவிகளுக்கு கூடியதை செலக்ட் பண்ணுறோம். இன்னும் சொல்ல போனோம்னா 2வதாக இருக்கக்கூடியதை ஒரு பிரசிடெண்ட்டை எத்தனை வழிகளில் செலக்ட் பண்ணலாம்னா 25C1 வேஸில் செலக்ட் பண்ணலாம். ஓகே, ஒருத்தரை செலக்ட் பண்ணியாச்சு. மிச்சம் இப்போ 24 பேர் இருக்காங்க. வைஸ் பிரசிடெண்ட்டை எத்தனை வழிகளில் செலக்ட் பண்ணலாம்னா 24C1 வேஸில் செலக்ட் பண்ணலாம். 24C1 வேஸில் செலக்ட் பண்ணலாம். மிச்சம் இப்போ 23 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்கள ஒரு செக்ரட்டரி எத்தனை வேஸில் செலக்ட் பண்ணலாம்னா 23C1 வேஸில் செலக்ட் பண்ணணும். ஒருத்தரை தானே செலக்ட் பண்ணணும். அப்போது செலக்டிங் எ பர்சன். அப்போ இது 25, இது 24, இது 23. 25C1ங்கிறது 25, 24C1ங்கிறது 24, 23C1ங்கிறது 23. 3ஐயும் சேர்த்தா தான் நம்ம அந்த செலெக்ஷனை கம்ப்ளீட் பண்ணலாம். அதனால் இது வந்து நம்ம 25P3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுறோம். அதுதான் இங்கே நமக்கு தேவையானது. இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தேவையானது 3 வெவ்வேறு பதவிகள் அப்படிங்கிறனால 25P3 அப்படின்னு செலக்ட் பண்ணிடும். இது சம் நம்பர் 11. அடுத்தது இதே மாதிரியான சம் நம்பர் 12க்கு போகிறோம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 12. How many ways a committee of 6 persons from 10 persons can be chosen along with the chairperson and a secretary? ஒரு குழுவில் 10 நபர்கள் இருக்காங்க. அவங்களில் ஒரு தலைவர், ஒரு செயலர் உள்ளடக்கிய 6 நபர்களை எத்தனை வழிகளில் தேர்வு செய்யலாம்? 6 நபர்களை தேர்வு செய்யணும். இப்போ 10 personsலேருந்து 2 பேர் வந்து குறிப்பாக 2 பேர் வந்து சேர்பர்சன் அண்ட் செக்ரட்டரி, ஒரு தலைவர் ஒரு செயலரை கண்டிப்பாக செலக்ட் பண்ணிட்டு அதோட சேர்த்து 6 பேரையும் செலக்ட் பண்ணணும். அப்படின்னா மொத்தம் 2 பேர் வந்து கரெக்டாக
ஒரு 2 குறிப்பிட்ட பதவிகளுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு மிச்சம் 4 பேரையும் செலக்ட் பண்ணணும். மொத்தம் 6 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணோம். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, போன சம்மில் நம்ம குறிப்பிட்டது போல் 25ல் ஒரு பிரசிடெண்ட் எத்தனை வழியில் இருக்கணும்னா 1 மேலே எடுக்கலாம். இப்போ 25C1 25 ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணுவங்கிறதுனால 25 அப்படிங்கிறது 24 ஆகிடும். அப்புறம் ஒரு செக்ரட்டரி செலக்ட் பண்ணும்போது 23 ஆகிடும் மொத்த எண்ணிக்கை. அதே போல் இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ 2 வெவ்வேறு பதவிகளுக்கு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 10 பேரில் ஒரு தலைவர் மற்றும் செயலரை தேர்ந்தெடுக்கும் வழிகள். நம்பர் ஆஃப் வேஸ் செலக்டிங் ஏ சேர்பர்சன் அண்ட் ஏ செக்ரட்டரி ஃப்ரம் அவுட் ஆஃப் 10 பர்சன்ஸ். அதாவது 10 நபர்கள்லேருந்து இவங்க 2 பேரை எத்தனை வழிகளை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா 10P2. ஏன்னா வெவ்வேறு ஃபஸ்ட்டு நம்பரை தலைவரை செலக்ட் பண்ணுறதுக்கு 10 வழிகள் இருந்தாலும் செயலரை செலக்ட் பண்ணும்போது 10ல் ஒருத்தர் செலக்ட் பண்ணியாச்சுங்கனால 9 இருப்பாங்க. அப்போ 10P2னா எவ்வளவு? 10 × 9. அப்போ அதுதான் நமக்கு தேவை. இப்போ 2 வெவ்வேறான பதவிகள் அப்படின்னா அதுக்கு வந்து 10P2 வேஸ். அடுத்தது மீதம் என்ன எத்தனை பேரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் டோட்டலாக 6 பர்சன்ஸை செலக்ட் பண்ணோம். இன்னும் 4 பேருக்கு வந்து எந்த விதமான கட்டுப்பாடுகள் இல்லை. 4 பேரை செலக்ட் பண்ணால் போதும். அப்போ யார் முதல்லங்கிற அங்கே கேள்வி அங்கே கிடையாது. அப்படிங்கிறதுனால அங்கே காம்பினேஷன் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ அவுட் ஆஃப் 8 பர்சன்ஸ் நம்பர் ஆஃப் வேஸ் செலக்டிங் 4 பர்சன். 8 பேரில் மீதம் இருக்கக்கூடிய 4 பேரை தேர்வு செய்யும் வழிகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 8 பேரில் 4 பேர்னா 8C4. ஏன்னா 4 பேர் கொண்ட டீம் தான், யார் முன்னாடிங்கிற கேள்வி இல்லைங்கிறனால ஒரு குழுவாக 4 பேரை செலக்ட் பண்ணுறோம். அப்படிங்கிறனால இங்கே வந்து நம்ம செலக்ட் பண்ணால் போதும், யார் முன்னாடிங்கிற கேள்வியில். ஆனால் இங்கே முன்னாடி செலக்ட் பண்ணுறவங்க தலைவர், அடுத்தது வர்றது செயலர், ஃபஸ்ட்டு சேர்பர்சன் அண்டு நெக்ஸ்ட்டு செக்ரட்டரி அப்படிங்கிறனால இது இருக்குது. அப்போ மொத்தம் 6 பேர் கொண்ட குழுவை நம்ம செலக்ட் பண்ணோம். தனித்தனியாக ஃபஸ்ட்டு 2 பேரை செலக்ட் பண்ணுறோம் பெர்முட்டேஷனை யூஸ் பண்ணி. அடுத்தது காம்பினேஷன் யூஸ் பண்ணி 4 பேரை செலக்ட் பண்ணிடுறோம். மொத்தமே 6 பேரையும் செலக்ட் பண்ணோம். 6 பேர் கொண்ட குழுவை தேர்வு செய்யும் வழிகள் எத்தனை? டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் 6 மெம்பர்ஸ் டீம் ஆஃப் 6 மெம்பர்ஸ். அப்போ 6 பேர் கொண்ட குழுவை செலக்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு 2 பேருக்கு தனியாகவும் அப்புறம் 4 பேர் தனியாகவும் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸுங்கிறப்ப 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 10P2 × 8C4 இதுதான் இதுக்கான ஆன்சர். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளானது தான். இப்போ 10P2னா என்ன? 10 × 9 ஓன்லி. 8C4னா அதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது? 8C4னா 8 × 7 × 6 × 5 டிவைடட் பை 1 × 2 × 3 × 4. ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான் இது. பெர்முட்டேஷன், இது காம்பினேஷன். ஓகே, இப்போது 2 3s are 6, 4 வந்து இதில் 2 டைம்ஸ். இப்போ 10 × 9 90, இது 2 7s are 14, 5 14 70, 90 × 70, 9 7s are 63. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் அப்படிங்கிறது 6300. 6300 வழிகளில் நம்ம வந்து 6 பேர் கொண்ட குழுவை வந்து செலக்ட் பண்ணலாம். இது எக்ஸசைஸில் 12 சம் 2 மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. அடுத்து 13 போகிறோம். கொஸ்டின் நம்பர் 13. How many different selections of 5 books can be made from 12 different books? 12 வெவ்வேறான புத்தகங்களிலிருந்து 5 புத்தகங்களை கீழ்காணும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல அதில் வந்து 2 பர்டிகுலர் புக்ஸ் ஆர் ஆல்வேஸ் செலக்டட். 2 குறிப்பிட்ட புத்தகங்களை எப்போதுமே தேர்ந்தெடுக்க வேண்டும். 2 புக்கை வந்து எப்போதுமே செலக்ட் பண்ணணும். அப்போ நமக்கே தெரிய வருது. அப்போ 12 புக்கில் 2 செலக்ட் பண்ணோம், பேலன்ஸ் இருக்கிறது 10. நம்ம மீதம் இன்னும் செலக்ட் பண்ண வேண்டியது 3 புக்ஸு. இப்போது 10ல் 3 புக்கை செலக்ட் பண்ணால் போதும். இந்த 3ல் எதை செலக்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தேவையில்லை, செலக்ட் பண்ணால் போதும். அப்படிங்கிறதுனால இதில் நம்ம காம்பினேஷனை யூஸ் பண்ண போகிறோம். அப்போது 12 புக்கில் 5 செலக்ட் பண்ணுறது பதிலாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2 ஏற்கனவே செலக்ட் பண்ணியாச்சு அப்படின்னால டோட்டலையும் குறைச்சிக்கிறோம், 5ல் 2ஐ குறைச்சிக்கிறோம். அப்போ 10ல் 3 செலக்ட் பண்ணால் போதும். அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் செலக்டிங் 3 புக்ஸ் ஃப்ரம் 10 டிஃப்ரெண்ட் புக்ஸ். மொத்தம் எவ்வளோ இருக்குது? 10 புக்ஸ் இருக்குது. அதில் 10 டிஃப்ரெண்ட் புக்ஸ்லேருந்து 3 புக்ஸை எத்தனை வழிகளை செலக்ட் பண்ணலாம்? 10 புத்தகங்களிலிருந்து 3 புத்தகங்களை தேர்வு செய்யும் வழிகள் எவ்வளவு அப்படின்னா 10C3. அப்போ 10C3 வேஸில் செலக்ட் பண்ணலாம். இப்போ 10C3னா எவ்வளவு வரும்?
அப்படின்னா 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 டிவைடட் பை 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3. 3 வந்து இதில் 3 டைம்ஸ், இது 4 3s are 12. 12 இன்ட்டு 10 120 வேஸில் நம்ம செலக்ட் பண்ணலாம். 120 வழிகளில் நம்ம செலக்ட் பண்ணலாம். இதில் முக்கியமாக நம்ம தெரிந்து கொண்டது 2 புக்கு ஆல்ரெடி செலக்டட், 2 books ஆர் ஆல்ரெடி செலக்டட். 2 புத்தகங்கள் சேர்வு பிறகு தான் நம்ம அந்த 10 புத்தகங்கள் 3 எடுக்கிறோம். அதில் நம்பர் ஆஃப் வேஸ் அப்படிங்கிறது 120 வேஸ், 120 வழிகளில் எடுக்கலாம். இது 13ல் ஃபர்ஸ்ட்டு. 13ல் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 பர்டிகுலர் புக்ஸ் ஆர் நெவர் செலக்டட். 2 புக்கை செலக்டே பண்ணக்கூடாது. அப்போது 2 வேண்டாம். அப்போ 12ல் 2 போயிடுது. 2 books ஆர் நெவர் செலக்டட். அப்போ 2 புத்தகங்களை தேர்ந்தெடுக்கவே கூடாது. நான் மீதம் இருக்கிற 10 புத்தகங்கள்லேருந்து ஏற்கனவே 3 எடுத்தோம். இப்போ 10லேருந்தே 5ஐயும் எடுத்துட வேண்டியதான். அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் செலக்டிங் 5 books ஃப்ரம் 10 டிஃப்ரெண்ட் புக்ஸ். 10லேருந்து 5 எடுக்கும் வழிகள் எவ்வளோதுன்னா 10C5. அதில் 3 தான் எடுத்தாங்கன்னா ஆல்ரெடி 2 செலக்ட் பண்ணியாச்சு. அப்போ இன்னும் 5 புத்தகங்கள் எடுக்கணும்னா அதில் 2 செலக்ட் ஆகினா மீதம் 3 தான் எடுக்கணும். ஆனால் இங்கே 5மே செலக்ட் பண்ணல, 2 தான் எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணதுனால அப்போ 10லேருந்து 5ஐயும் எடுத்தாகணும். 10 புத்தகங்களிலிருந்து 5 புத்தகங்களை தேர்வு செய்யும் வழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 10C5. இப்போ 10C5 அப்படிங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். 10C5 நான் 10ல் ஆரம்பித்து 5 நம்பர் 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 டிவைடட் பை 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5. இப்போ 2 3s are 6. அடுத்தது தேவையானது இது 2 அப்படிங்கிறது இதில் 4 டைம்ஸ், பேலன்ஸ் 2ம் 5ம் சேர்ந்து இந்த 10 கேன்சல் ஆகிடுது. இப்போ 36 இன்ட்டு 7 இதான் நமக்கு தேவையானது. 7 6 are 42, பேலன்ஸ் 4, 3 7s are 21, 21 + 4 25. அப்போ there are 252 ways. இப்போ 252 வழிகளில் நம்ம எடுக்கலாம். என்னென்னா 2 பர்டிகுலர் புக்கை வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப டோட்டலாக இருக்கக்கூடிய 12 வந்து 10 ஆகிடுது. அப்போ 252 வேஸ் 252 வழிகளில் மீதம் இருக்கக்கூடிய 10ல் 5 புக்கங்களை எடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் இதில் செகண்ட் பார்ட். 2 books ஆர் நெவர் செலக்டட் அப்படிங்கிற கருத்துப்படி 2 பர்டிகுலர் புத்தகங்களை வந்து நம்ம இடம்பெறாமல் தேர்வு செய்யும் வழிகள் அப்படிங்கிறது இதில் முக்கியமானது. இதுதான் இந்த எக்ஸசைஸில் சம் நம்பர் 13. இதுக்கு முன்னாடி சம் நம்பர் 12 பார்த்தோம். 12லையும் இதே மாதிரி பெர்முட்டேஷன் காம்பினேஷன் ரெண்டுமே யூஸ் ஆகிருக்கு. ஆனால் 13ல் வெறும் காம்பினேஷன் மட்டும் தான் யூஸ் ஆனிச்சு. ஏன்னா செலக்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிறனால இங்கே 2 பேரை வந்து வரிசையாக செலக்ட் பண்ணோம். அப்புறம் ஆர்டர் அங்கே முக்கியம், வரிசை மாற்றம் முக்கியம் அப்படிங்கிறனால பெர்முட்டேஷன் எடுத்துக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் 4 பேரை வந்து அது மாதிரிலாம் தேவையில்லை, ஏதோ 4 பேர் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால அதில் காம்பினேஷன் யூஸ் பண்ணுறோம். இதே எக்ஸசைஸில் சம் நம்பர் 11ல் பார்த்தோம்னா 2க்கும் உள்ள வித்தியாசத்தை தனித்தனியாக 2 சம்மில் பார்த்துக்கிறோம். இப்போ 11, 12, 13 மூலமாக இந்த பெர்முட்டேஷன் காம்பினேஷனில் உள்ள அடிப்படையான எதுக்கு எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டிருப்போம். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு மற்ற கணக்குகளையும் நமக்கு எளிதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.